3 காலம் இருக்கும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு. இப்போ இறந்த காலம் என்னன்னா, நாங்க இத செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது. எதிர்காலம் என்னன்னா, நாங்க இத செய்ய போறோம் அப்படின்னு சொல்றது. நிகழ்காலம் என்னன்னா, நாங்க இத செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு அந்த வீடியோ இப்ப தான் நான் பார்த்தேன். ஒரு விவாத மேடையில பெருமாள் மணி அரசியல் விமர்சகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து நிகழ்காலத்தை பேசியிருக்காரு. அதாவது ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு டிவிக்கு லீடிங்ல போயிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மதியானம் நியூஸ் வந்துட்டு இருக்கு எனக்கு. என்னன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற அந்த ஒரு விஷயத்த வந்து நிறுத்திட்டாங்க இப்ப அப்படின்னு இருக்காரு. எப்போ அந்த ஓட்டு எண்ணிக்கை அப்போ யார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அப்பயும் முதலமைச்சர். ஏன்னா அவர் நான் அன்னைக்கு ராஜினாமா பண்ணேன். ஏன்னா ஈவினிங் தான் ரிசல்ட் தெரிய போது, அப்போ தான் ராஜினாமா பண்ண முடியும். அப்போ ராஜினாமா பண்ணேன்னு அங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபா குறைச்சிட்டாங்க, இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நெறியாளர் உடனே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அங்கேயே அவர் ஸ்டன் ஆகி ஒரு தக்லைஃப் பண்ணார் நெறியாளர். அண்ணே கடை இன்னைக்கு லீவ் அப்படின்னு. என்ன அதாவது ஒரு விஷயம் நீங்கள் நடத்திட்டு அதை செஞ்சு காட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லாமல் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை பேசுறதுக்கு தான் நாங்களாம் இருக்கோம். அது அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நீங்கள் என்னங்க சார் இப்படி ஒரு அத்தனை கோடி மக்கள் பார்க்குற ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு இப்படி அப்பட்டமாக போய் சொல்கிறீங்க. அது பொய்ன்னு உங்கள் டிவிக்கே மெம்பருக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பொய் இப்படி பேசி பேசி பிம்பம் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் ஜெயிச்சிங்களா அப்படின்னா அந்த ஒரு விவாதத்துக்குள்ள இல்லை. மக்கள் நம்பியிருக்காங்க, அப்படி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. நிறைய பேர் சொன்னாங்க பேசி பேசி ஜெயிச்சிருக்காங்க. பேசி பேசி ஜெயிச்சா அது என்ன மக்களுக்கு எங்கே போச்சு அறிவுன்னு தான் நம்ம கேட்க முடியும். ஸோ மக்கள் நம்பியிருக்காங்க, நல்லாட்சி அமைக்கணும். இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை தவிர்த்து நல்லாட்சி அமைய வாழ்த்துக்கள்.